குட் ஈவினிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பாலிட்டியோடைய ஜென்ரல் நாலேஜ் ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம். அதில் சில கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அதில் நம்ம குறிப்பாக என்னென்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் ப்ரியாம்பிள், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்குது, அது இல்லாமல் சில கரண்ட் இஷ்யூஸை பற்றி பேசணும். சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சில ஆக்ட்ஸை பற்றி பார்த்தோம். நிறைய விவாதம் பண்ணோம் அந்த பையனும் நானும். நல்லா இருந்துச்சு அந்த ஒரு கிளாஸ். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து அதோடைய கண்டினியூஷன், ஸோ எப்படி அது ஃபங்க்ஷன் பண்றாங்க அது சம்பந்தமான சில போர்ஷன்ஸை நான் தொடங்க விரும்புகிறேன். வாய்ஸ் பிரேக் ஆனுச்சா சொல்லிடுங்க. நான் அதுக்கு பிரேக் ஆகல. எஸ், இன்னைக்கு வேற ரூம்ல ரெடி பண்ணிருக்கேன் சார். சரி சரி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. One minute, sir. Carry on. ஆஃப் பண்ணி போடா, பவர் சேவிங் போடு. ஏற்கனவே நம்ம கான்ஸ்டியூஷனை பத்தி பார்த்தோம். அதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நமக்கு டேட்டா தான் முக்கியம். ஸோ டேட்டா பிளஸ் கான்செப்ட் பார்த்தோம். இதையும் நம்ம கடைசியாக நம்ம பார்த்தோம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியா ஒரு குவாசி ஃபெடரல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபெடரல்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரலுக்கு, அதாவது இது ஒரு பிக் சப்ஜெக்ட். சாலமன் பாப்பையை வச்சு பட்டிமன்றம் நடத்தக்கூடிய சப்ஜெக்ட். சென்ட்ரல் பெருசா ஸ்டேட் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ நம்ம இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. மாநில உரிமை, மாநில கட்சிகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரம் சென்ட்ரல் அரசும் மத்திய அரசும் இன்னும் அவங்களுடைய பங்கை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னாலே போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இஸ் ஈக்குவல், பட் ஆல்வேஸ் ஸ்டேட் இஸ் டாமினேட்டட் பை சென்ட்ரல். எப்பயுமே சென்ட்ரல் வந்து கொஞ்சம் டாமினேஷன் பவர் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பவர், மோஸ்ட் ஆஃப் த பவர் வந்து சென்ட்ரலுக்கு இருக்கும். பிகாஸ் ஆஃப் த எம்பிஸ், பார்லிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும், நிறைய பவர்ஸ் இருக்கும். டக்குன்னு ஒரு மசோதாவை இயற்றக்கூடியதோ முக்கியமான விஷயங்கள், குறிப்பா சிட்டிசன்ஸ், டிஃபென்ஸு, வெளிநாடோட இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் போன்ற விஷயங்கள் வந்து அவங்களோட கோர் ரிலேஷன்ல இருக்கனால அவங்க கொஞ்சம் பவர் இருக்கும். சென்ட்ரலுக்கும் அதே லெவலில் இருக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்ல பார்க்குறப்ப கொஞ்சம் சென்ட்ரல் டாமினேட்டா இருக்கும். ஆனாலும் நம்ம நாடு ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இரண்டு பேரும் ஒன்றுதான் அப்படிங்கிற சமத்துவத்தை நம்ம போறோம். அதே நேரத்தில் இப்போ நம்ம இந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா கனடால இருந்து எடுத்தோம்.
கனடால ஒரு பெஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு இன்னைக்கும் பேர் இருக்கு. இன்னைக்கும் பெஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து கனடால இருந்து நம்ம அந்த கான்செப்டை எடுத்திருக்கோம். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஸ்டேட்ஸ்லாம் சேர்ந்துதான் அதாவது அமெரிக்காவோட எலெக்ஷன் சிஸ்டம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்தியாவையும் அமெரிக்காவும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஸ்டேட்டுக்கு தனியா எலெக்ஷன் நடக்கும், அதுக்கு தனியா ஒரு ஹெட் லீடர் இருப்பாங்க. ஓவராலா பிரைம் மினிஸ்டருக்கு தனியா எலெக்ஷன் நடக்கும், அவங்களுக்கு தனியா ஒரு லீடர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து ஜோ பைடன் இருக்காரு, அவருக்கு தனியா நடக்கும். ஒவ்வொரு செப்பரேட் ஸ்டேட்டுக்கும் தனித்தனி லீடர் நடக்கும். ஆனா இந்தியால அப்படி கிடையாது. இந்தியால எவ்வளவு அருமையா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்தும் அந்த எம்பிஸ தேர்ந்தெடுத்து அந்த எம்பிஸால ஒரு பிரைம் மினிஸ்டர். we don't choose, people do not choose the prime minister, only choose the MPs. so MPஸ்லாம் சேர்ந்துதான் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நம்ம ஃபார்ம் பண்றோம். சோ இதுல என்ன ஒரு பியூட்டி என்னன்னா, அங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட்லாம் வந்து வேற வேற ஆப்போசிட் டீம் வந்து சென்ட்ரல்ல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஒரு டீம் வரப்ப, அதனால அது பவர் இருக்கிற ஒரு அத என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு வலுவிழந்துரும். ஆனா இந்தியால அப்படி கிடையாது. எம்பிஸ்லாம் சேர்ந்தெடுக்கிறோம், எம்பிஸ்லாம் சேர்ந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறப்ப நாளைக்கே ஒரு பிரதம மந்திரி he's died or anything some problem ஏதோ நடந்தா கூட, அசம்பாவிதம் நடந்தால் கூட அப்போ இன்னொரு எம்பி பிரதமர் ஆகலாம். சோ இந்த அழகான ஒரு பியூட்டி நேச்சரை வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இந்தியாவுல வச்சிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய சிறப்பம்சம். இதெல்லாமே போன வந்து இதுல வந்து ரொம்ப அழகா விவரிச்சிருந்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இங்க என்ன ஆரம்பிக்கணும் கடைசி கிளாஸ்ல we go to directly correct, we directly go to emergency prevention. emergency prevention அப்படின்னா என்ன? நம்ம நாட்டுல 1954 அந்த காலகட்டத்துல 1970s காலகட்டத்துல சம்திங், அந்த டேட் பர்டிகுலர் எனக்கு தெரியல. சோ அந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி அம்மையாருடைய தலைமையில நாடு முழுக்க எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. அதுக்கு மல்டி ரீசன்ஸ் இருக்கு. பர்சனல் ரீசன்ஸ் சொல்றாங்க, நேஷனல் ரீசன்ஸ் சொல்றாங்க. எனிவர் நம்ம நாட்டுல எமர்ஜென்சி பிரிவென்ஷன் நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கணும். யாரோட தலைமையில நடந்துச்சுங்கிறது இந்திரா காந்தி அம்மையாரோட தலைமையில நடந்துச்சு. சோ எதற்கு இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப, ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பண ரீதியாகவோ ஆட்சி ரீதியாகவோ ஒரு எதிர் பிரச்சனை வரப்ப இந்த எமர்ஜென்சி நமக்கு ஒரு பார்ட் 16ல நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. சோ பியூட்டி என்னன்னா, எமர்ஜென்சி பிரிவென்ஷன் கூட, எமர்ஜென்சி பிரிவென்ஷன்ங்கிறது ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, பிரிவென்ஷன் இல்ல, ப்ரொவிஷன். எமர்ஜென்சி அறிவிக்கிறப்ப எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நாட்டுல எந்தவித ஒரு செயலுமே நம்மளால செய்ய முடியாது. ஆதித்யா, எஸ் சார், ப்ரிவென்ஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எந்த ஒரு நம்மளால ஒரு செயல்களையுமே, எஸ் சார், எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ப்ரொவிஷன். ஆமா, பிரிவென்ஷன் இல்ல, பிரிவென்ஷன் தடுக்கிறது, ப்ரொவிஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ப்ரொவிஷன், எஸ் சார். அதே மாதிரி ப்ரொவிஷன் எமர்ஜென்சி இன் இந்தியா வந்து 21 மந்த் பீரியட் இருந்திருக்கு, 1975 to 77. அந்த காலகட்டத்துல அது முக்கியமா இந்த காலகட்டத்துல நம்ம இருந்துச்சு. குறிப்பா இந்த எமர்ஜென்சிங்கிறது அதிகமா வார் போன்ற விஷயங்கள், போர், பிற ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போதுதான் இந்த எமர்ஜென்சி நம்ம அறிவிக்கிறோம். ஆனா இந்த விஷயங்களை நம்ம பாக்குறப்ப எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒருவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பறிக்க முடியாது. இதுக்கு நிறைய கேசஸ்
நிறைய ஒரு பிரீஃபான கேஸ் இருக்கு. ஒருத்தவங்க எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு அப்பதான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க, எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன் அமல்ல இருந்தா கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதர் தென் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் stated in the article 20 and 21, all of the other fundamental rights remains suspended during the period of emergency அப்படிங்கிற அந்த வார்த்தையத்தை நமக்கு தராங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன் இருக்கிறப்ப இந்த எமர்ஜென்சி யாரால் பண்ணப்படும்னா பிரசிடென்டால பண்ண முடியும். ஸோ ஒரு பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்ல இருந்து ஒரு பரிந்துரை தான் பிரசிடென்ட்டுக்கு போகும். ஸோ பிரசிடென்ட் வந்து நமக்கான அந்த எமர்ஜென்சி ப்ரிவென்ஷனை நமக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நமக்கு குறிப்பிட்ட அந்த பேரா படிக்கிற டியூரேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி proclamation is initially for the period of 2 months, and if the parliament fails to extend the term of emergency within that period, the period is extended automatically for the 1 month. So 2 மாதங்கள் தான் ஒரு நாட்டினுடைய அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்க முடியும். மேபி அந்த எமர்ஜென்சி அது ஃபெயில் ஆகுற பட்சத்தில், அந்த பார்லிமெண்ட் ஃபெயில் ஆகுற பட்சத்தில் it take 1 more month. But if the parliament extend the period of the emergency within the period, it can do so for the another period for the 6 months and for the another period of 6 months thereafter. So election commission has to certify the difficulty in holding general election is in the event that the period of emergency is sought extend beyond the period 1 year on the ground of constitutional background. This is the maximum period of 3 years. ஸோ அதிகபட்சம் 3 வருடங்கள் வரை இதை நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல எத்தனை வகையான எமர்ஜென்சி இருக்குன்னா 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் 352 உள்ளது நேஷனல் எமர்ஜென்சி. இது வந்து நாடு முழுக்க ஒரு எமர்ஜென்சி போடணும்னா போடலாம். அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா சைனா இந்த கொடுத்துருக்காங்க. The duration of first such proclamation of was from October 26, 1962 to January 10 and 1968 in the view of Chinese aggression against the territory of nation. ஸோ நாட்டினுடைய எல்லை பகுதிகளில் சைனீஸுடைய ஆதிக்கப்பட இந்திய சீனை போர் நடந்துச்சு. அப்ப நாடு முழுக்க நேஷனல் எமர்ஜென்சி 1952 போட்டாங்க. Thereafter the Indira Gandhi Prime Minister பீரியட்ல கூட இந்த நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க. அதே மாதிரி 350 அதே மாதிரி இன்னொரு எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன்னா, ஸோ நான் டெப்தா போல மேலோட்டமா சொல்றேன். அது ரெண்டாவது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன். ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரிவென்ஷனை பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்குள்ளார ஒரு ஆட்சி கலக்கின சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பீரியடை தான் ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்டுக்குள்ளார ஒரு எமர்ஜென்சி ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் முதல்ல ஜனவரி 20, 1951 அதுலேருந்து ஏப்ரல் 17, 1952 வரையும் பஞ்சாப்ல முதலில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் இன்ன வரையும் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா பினான்சியல் எமர்ஜென்சி கிடையாது. பட் பினான்சியல் எமர்ஜென்சியை பார்த்த நாடுகள் சொல்லுங்கன்னா அப்படின்னா பாகிஸ்தான் சொல்லலாம், ஸ்ரீலங்கா சொல்லலாம். இந்த நாடுகள்லாம் பினான்சியல் எமர்ஜென்சி இப்ப ரீசெண்டா பார்த்தது நிறைய பிரச்சனை ஒண்ணுச்சு, நம்ம நியூஸ்ல அவ்வளவு பார்த்தோம். பட் இந்தியாவில் இன்ன வரையும் பினான்சியல் எமர்ஜென்சி கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு என்ன யாருடைய பீரியடா இருக்கணும், ஈவன் பிஜேபி ஆர் காங்கிரஸ், they control the financially, they did not come the financial emergency. அந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியா ஒரு பெருமைப்பட்டுக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஏன்னா இந்தியா நாடுகள் கொரோனா காலகட்டத்திலையும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணுச்சு. ஸோ எதனால இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா வீக்கா போனதுக்குன்னா, ஸ்ரீலங்கா இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்கலி பேஸ்ட் ஆன் டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்டை நம்பி இருந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் இலங்கை இன்னைக்கு தன்னுடைய எமர்ஜென்சியை இழந்துட்டு, ஃபினான்ஷியலை இழந்துட்டு. பட் நவ் ஹி இஸ் இம்ப்ரூவ்ட். பட் இந்தியாவில்
இந்தியா இஸ் a diverse country. சில இடத்துக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ ஊட்டி கொடைக்கானல்ல டூரிஸ்ட நம்பிகள் தான் இருக்காங்க. சில இடத்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணிருக்கு. அக்ரிகல்ச்சரையும் நம்ம பண்ண விடல இல்லையா கொரோனா டயத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தும் கூட இந்த நாடு நமக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குங்கிறது தான் ரொம்ப ஒரு வியப்புக்குள்ளான விஷயம். அதே மாதிரி இந்த முக்கியமான கேஸ் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ், இது ரொம்ப முக்கியமான கேஸ். 1994ல நடந்த கேஸ். பொம்மைங்கிறவங்க ஒரு ஒரு மனிதர். ஸோ அவங்க வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவை பத்தி ஒரு கேஸ். ஏன்னா இந்த கேஸ் என்னன்னா, the Supreme Court has held the view the court possesses the power of judicial review, enabling them to look into the substantial ground relevancy malfied intention behind the such proclamation of state of emergency. So இந்த காலத்துல தான் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே போட்டு இழுத்து விளையாண்டு இருப்பாங்க. ஸோ இதுல ரொம்ப மென்ஷன் பண்ணாங்க, நாங்க படிச்சப்ப சொன்னாங்க. ஸோ இந்த பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு அடிப்படை உரிமையை எமர்ஜென்சி பீரியட்ல பயன்படுத்தக்கூடாதா, இதான் விவாதமே. அவங்க கேஸ் ஒரு கேஸா இருந்தாலும் இந்த கருப்பொருள் முக்கியமான கருப்பொருளாக விவாதிக்கப்பட்டது. அப்பதான் கோர்ட் நமக்கு சுப்ரீம் கோர்ட் அறிவிக்குது, எனி எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன் டிட் நாட் கண்ட்ரோல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கறத அந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கும். அதே மாதிரி ஆர்டிகல் 360, இது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஆர்டிகல் 360 தான் ஃபினான்சியல் எபிலிட்டி. ஒரு நாடு கடன் அதிகபட்சத்தில் வாங்கும் பட்சத்தில் இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி பிரிவுப்பாங்க நம்ம சொல்லுவோம். அடுத்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த எமர்ஜென்சி காலத்துல யாரோட பவர் அதிகமா இருக்குங்கிற பட்சத்தில் பிரசிடென்டோட பவர் இருக்கும். ஆனால் ஒரு எமர்ஜென்சியை பிறப்பிக்கணும்னா அதுக்கு யாரோட பொறுப்பு வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அதிகாரம் தேவை. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது தேவையில்லை, ஆளுநர் நினைத்தால் அதை பண்ணிவிடலாம். ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு ஸ்டேட், இந்த இடத்துல நம்ம பாருங்க எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்க. ஒரு சென்ட்ரலுக்கு போடுறப்ப மத்திய அரசுடைய வாங்குறப்ப, ஸ்டேட்டுக்கு போடுறப்ப அந்த இடத்துல ஸ்டேட் நம்ம கேட்கறது இல்லை. ஸோ ஸ்டேட்டை கேட்கறது இல்லை, ஆளுநருடைய முடிவை பறிச்சு தான் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு நிறைய இடத்துல கான்ட்ரவர்சி இருந்தாலும் இந்தியா இஸ் எ ஃபெடரல் கண்ட்ரிங்கிறது தான் ஒரு சிறப்பம்சம். ஸோ அடுத்து பாக்குறப்ப அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பொறுத்தவரையும் எப்படியெல்லாம் ஒரு மசோதா பிறப்பிக்கப்படுகிறது, ரொம்ப டெப்தா போவேன்னா நம்ம இந்த கியூட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஆர்டிகல் 368 இதுல ஒரு கான்ஸ்டிடியூஷனை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இட் இஸ் நாட் எ புக், இட் இஸ் நாட் எ அனதர் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் புக். ஒரு நம்ம படிக்கிற மாதிரி ஒரு பகவத்கீதையோ குரானோ அல்லது ஒரு பைபிளோ கிடையாது. இட்ஸ் எ மாரல் எத்திக்கல் டாக்குமெண்ட் அண்ட் இட்ஸ் எ லிவிங் டாக்குமெண்ட்னு சொல்றாங்க. ஸோ மாரல் எத்திக்கல் டாக்குமெண்ட் நம்மளோட வாழுற டாக்குமெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளோட என்சிஆர்டி புக்ல அழகா கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ லிவிங் டாக்குமெண்ட் அப்படி சொல்லிருக்காங்க. லிவிங்னா என்ன, நம்மளோட வாழுது. நம்ம இன்னைக்கு பேசுறோம், நம்ம இன்னைக்கு கிளாஸ் நடத்துறோம், இன்னைக்கு நம்ம ஒரு கட்சியை விமர்சனம் பண்றோம், அதுக்கெல்லாம் யார் உரிமை கொடுக்குது? இட்ஸ் எ கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் நமக்கெல்லாம் இந்த உரிமையை தருகிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப பிஜேபியோட கவர்மெண்ட், இப்ப யாரையும் இப்ப வந்து நம்ம சங்கின்னு சொல்லக்கூடாது சொல்றோமா? கிடையாது. ஒரு காங்கிரஸ் நம்ம சொல்றோமா? இனி ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இந்த நாட்டுல தெரிவிக்கிறோம் வித்தவுட் எனி சப்போர்ட். யாருடைய ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நம்ம நாட்டுல ஒரு சுதந்திரமா மனிதன் பேசக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு தருது. சோ கான்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு முக்கியம்னா எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படிங்கறத இது வலியுறுத்துது. சோ இந்த அமெண்ட்மெண்ட் பொறுத்தவரை என்ன சொல்றோம்னா, அதே புத்தகத்தை நம்ம பழசாவே வச்சுக்க கூடாது. இன்னைக்கு என்ன டைலமாவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஆர்டிக்கல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கேஸ் என்ன, ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு இட்ஸ் எ டெம்பரவரி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இட்ஸ் எ டெம்பரவரி ஆக்ட்.
ஸ்பெஷல் ஒரு இது கொடுத்தாங்க. அந்த இது கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? 75 வருஷம் ஆகுது. 75 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மோடி தலைமையிலான ஆட்சி தான் அதை மாத்திருக்கு. சோ வாட் இஸ் என்னன்னா அது டெம்பரவரி, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து அதை எடுத்துடணும்னு சொல்லி இருந்த ஆர்டிக்கலை நம்ம இன்னைக்கு வரையுமே அதை இழுத்து 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 நீ கொண்டு வந்திருக்கோம். அனதர் செட் ஆஃப் ஆர்டிக்கல் நான் சொல்றேன். ரிசர்வேஷன்ங்கிறது வந்து டெம்பரவரி, பட் ஸ்டில் வி யூஸ். சோ நமக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ அதை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நான் மாத்திக்கிறேன், இதெல்லாம் வேணும், இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இதை செய்யணும் அப்படிங்கறதுதான் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிறப்பம்சத்தையும் நம்ம கொடுத்ததுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். சோ இதை பொறுத்தவரை நமக்கு ஆர்டிகல் 368ல நமக்கு சொல்றாங்க. இந்த 368ல அமெண்ட்மெண்ட் பத்தி கொடுக்குறாங்க. ஆனா அமெண்ட்மெண்ட் ஈஸியா வந்தா பண்ணிடலாமா அப்படின்னா அதான் கிடையாது. அமெண்ட்மெண்ட் இப்போ மோடி உட்கார்றாரு, மோடி வந்து எல்லாத்தையும் மாத்துங்க, ஃபுல்லா மாத்துங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமானா அதுதான் கிடையாது. இப்ப ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா அதற்கு சிம்பிள் மெஜாரிட்டின்னு ஒண்ணு. ஒரு சில விஷயங்களை சிம்பிள் மெஜாரிட்டியோட பண்ணிக்கிறோம். சிம்பிள் மெஜாரிட்டினா ஒரு முக்கியமான கான்செப்டை, அதாவது ஓரளவு முக்கியமான கான்செப்டை 50% ஆஃப் த மெம்பர்ஷிப்போட அந்த ஹவுஸ்ல இருக்கிற மெஜாரிட்டியோட பண்ணலாம். அப்படின்னா என்னன்னா நாட் லெஸ் தென் 3/2, 3/2 இருக்கணும் அந்த மெஜாரிட்டி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேட்கலாம் 545 பேர்னா 545 பேரும் ஒருத்தவங்க பிரசன்ட் ஆகுவாங்களானா ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட்ல கிடையாது. இப்போ நாளைக்கு 400 இருக்கலாம், ஒரு நாளைக்கு 300 இருக்கலாம். இந்த 300ல 3/2. தட் இஸ் தி கான்செப்ட். இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. சோ இது சின்ன சின்ன மெஜாரிட்டி அதெல்லாம் நம்ம வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு பண்ணுவோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 368. ஒரு விஷயத்தை, அடிப்படையான விஷயத்தை மாத்தணும்னா நிறைய மாத்தணுங்கிற பட்சத்து பெரிய பெரிய விஷயத்த மாத்தணும், அதனால பெரிய சர்ச்சைகளை ஏற்படலாம் அப்படின்னா கூட அந்த விஷயங்களுக்கான மெஜாரிட்டி எப்படின்னா ஃபுல்ல முழுசால ஹாஃப்ல 1 இருக்கணும். அதாவது எப்படி அட்லீஸ்ட் 1/2 அந்த இருக்கக்கூடிய அவையில் 300 பேர்னா 150 பேருக்கு மேலேயாச்சும் ஒருத்தவங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும் அதுக்கான அதே அளவு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்து கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்ட் எடுத்துப்போம். இப்ப சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு வச்சுங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அது சிம்பிள் மெஜாரிட்டி, பட் வி டேக் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒரு கேரக்டரா இருக்கிறத மாநிலங்கள் லோக்சபாலையும் இவ்வளவு பண்ணிருக்கணும், ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் இந்த அளவுக்கு பெற்றிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு இது அகைன்ஸ்ட் வச்சுப்போம், கேரளாவும் அகைன்ஸ்ட், ஆந்திரா அகைன்ஸ்ட். ஆனா உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒடிஷா போன்ற மாநிலங்கள்ல வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த அந்த ஆக்டுக்கான அந்த மெஜாரிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. சோ மெஜாரிட்டி இருந்தா அது ஆக்ட் பாசிபிள் ஆகுமே தவிர இல்லைன்னா மாத்த முடியாது. ஆனா இதை நம்ம பாக்குறப்ப இந்த சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதை நம்ம பாக்குறப்ப இன்னொரு நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். பிரிட்டன் நாட்டுல வந்து எந்த ஆக்டையுமே சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு பண்ணலாம். சட்டத்தை மாத்தணுமா சிம்பிள் மெஜாரிட்டி, எதை மாத்தனாலும் சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு பண்ணலாம். சோ எல்லா கான்ஸ்டிடியூஷனும் ஒன்னா இருக்காது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்காது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்காது. சோ இட் இஸ் a different but still. ஆனா இங்க வந்து ஒரு விஷயத்த சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. ஆனா பிரிட்டன் போன்ற நாடுகள சிம்பிள் மெஜாரிட்டி தான், நீ மாத்தினதான் சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு பண்ணலாம். அதே ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்ட நாடுகளும் இருக்கு. எனக்கு கரெக்டா நினைவுக்கு ஆகல, ஆனா அமெரிக்கா நினைக்கிறேன் அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி மட்டும் இருந்தா மட்டும் தான் மாத்த முடியும். இந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்ட நாடுகளும் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுல சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி போத் இதையுமே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நாட்டுல ஒரு பேசிக் ஃபெதர்ஸ் இருக்கு.
அதாவது பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ஃபெடரலிசம்னா இப்ப தான் சொன்னோம். செக்குலரிசம் மதச்சார்பின்மை, யூனிட்டி ஒற்றுமை, டிஜினிட்டி கண்ணியம், இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன், சோஷியல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த விஷயங்களை யாராலும் மாற்ற முடியாது. நம்ம நாடு வந்து மதச்சார்பின்மை நாடு, நம்ம நாடு வந்து கூட்டாட்சி கொண்ட நாடு, நம்ம நாடு வந்து சமூக பொருளாதார கொண்ட நாடு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராலும் மாற்ற முடியாது. காங்கிரஸ், பிஜேபி யாரா இருந்தாலுமே they did not change the fundamental rights and directive principles and constitution also. பெரும்பாலான கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியாது அப்படின்னு இது சொல்லுது. அதே நேரத்துல மாற்றக்கூடியதுக்கு சில விஷயங்களை சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டும் சில விஷயங்களை ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு மாற்றலாம். ஆனா சில பேசிக் ஃபெதர்ஸை மாற்றவே முடியாது நமக்கு சட்டம் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை பத்தி கேசவானந்த பாரதி கேஸ் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1973 நடந்துச்சு. அப்ப என்ன நமக்கு என்னன்னா, இந்தியா வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த 7 ஃபண்டமெண்டல் 7th ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இருந்தப்ப கேசவானந்த பாரதிங்கிற ஒரு பிராமன், ஒரு சாமியார் மாரி சொல்லலாம். அதாவது எப்படி சொல்லலாம், ஈஷால இருக்கிற அவரை போல ஒரு மத குரு ஒரு சார்ந்தவர் கேசவானந்த பாரதி. சோ அவருக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர், அதுல என்ன சொல்றாங்கன்னா, கேசவானந்த பாரதியுடைய நிலங்களை லேண்ட் அதாவது ரிஃபார்ம் ஆக்ட் மூலியமா வாங்கிடுவாங்க. நிலச்சீர்திருத்தம்னு சொல்லி இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ அப்ப வந்து கேசவானந்த பாரதியுடைய லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கப்படும். அப்போ யூனியன் ஆஃப் இந்தியாவோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல குறிப்பிட்டிருப்பாங்க என்னன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராலையும் பறிக்க முடியாதுன்னு சொல்ற நீங்க எப்படி இந்த நிலத்தை மட்டும் பறிக்கலாங்கிறதா அந்த கேஸ். ஸோ அப்பதான் அங்க சுவாரஸ்யம் பிறக்குது அந்த இடத்துல. ஆனா அந்த லேண்ட் ரெவன்யூங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னால அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணாம இந்த கேஸை வந்து நம்ம முடிச்சோம். ஆனா அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அது கொஞ்ச நாள்ல. சோ அரசாங்கம் செய்தது சரிதானும் இந்த கேசவானந்த பாரதி கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமைகளை மாற்ற முடியாது. இங்கதான் சொல்லியிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளை நம்மால் மாற்ற இயலாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் did not be reformed by any government, did not reform அப்படி சொல்றாங்க. சோ இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ், இன்றும் பேசக்கூடிய கேஸ். 13 ஜட்ஜஸ், இந்தியாவிலே அதிக ஜட்ஜஸை கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு கேஸ் வந்து கேசவானந்த பாரதி கேஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் பேசப்படக்கூடிய கேஸ் பாத்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சோ இது வந்து இன்னையுமே சொல்லக்கூடிய அதாவது இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல நமக்கு என்ன வந்திருக்கும்னா, பிரியாம்பிள்ல செக்குலரிசம் இன்னும் சில வார்த்தைகளை ஆட் பண்ணிருப்பாங்க. சோ முன்னாடி நம்ம நாட்டுல செக்குலரிசம்ங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்துலதான் கரெக்டான அந்த பீரியட்ல தான் பிரியாம்பிள்ல செக்குலரிசம்ங்கிற வார்த்தையை நமக்கு இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப இந்த 42 அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோ அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் மினி கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. சோ நாளைக்கு வந்து கொஸ்டின் கூட இப்படி வரலாம், வாட் இஸ் த மினி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்கிறப்ப சோ நீங்க சொல்லணும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சு. அடுத்து ஜுடிஷியல் சிஸ்டம் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம நாட்டுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் பத்தி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுது, அந்த கிளிப்பை மட்டும் சொல்லிடுறேன். இந்த டயக்ராம நம்ம புரிஞ்சிடும். நம்ம நீதித்துறை, ஏன்னா நம்மளுடைய 3 துறைகள் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி, லெஜிஸ்லேட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது யாருன்னா, லெஜிஸ்லேட்டிவ்ல ஒர்க் பண்றக்கூடியவங்க எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ். யாரு? பிரதமர், துணை பிரதமர், குடியரசுத் தலைவர் எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ். ஜுடிஷரிங்கிறது சுப்ரீம் கோர்ட். இந்த லெஜிஸ்லேட்டிவ்லயும் எக்ஸிக்யூட்டிவ்லயும் ஒருத்தவர்கள் அந்த பலனை அடையவில்லைங்கிற பட்சத்தில்
அவர்கள் நாடக்கூடிய ஒரே இடம் வந்து ஜுடிஷியரி. 1 மினிட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஜுடிஷியல் சிஸ்டம் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஒரு விஷயம், ஜுடிஷியல் சிஸ்டம் பொறுத்த வரையும் நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் யாரையுமே இஸ் a individual system. It's not dependent on the executive or legislative. ஸோ யாரையுமே சார்ந்தது இல்லாத ஒரு ஜுடிஷியரி தான் நம்மளுடைய ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரிங்கிறப்ப நம்ம ஹையஸ்ட் போஸ்ட் வந்து யாருன்னா இட்ஸ் ஏ சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டு செல்வதற்கான இடம். அடுத்த படியா இருக்கிறது ஹைகோர்ட். ஒரு நிமிஷம் இந்த ஜுடிஷியரி நமக்கு வந்துட்டோம். வாய்ஸ் கேக்குறா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? ஸோ இந்த ஹைகோர்ட் அடுத்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்த நிலை வந்து ஹைகோர்ட்டு. ஸோ ஹைகோர்ட் வந்து 2ஆ பிரியும், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சீசனல் ஜட்ஜஸ். அது இல்லாமல் ஒவ்வொரு மெட்ரோபாலியன் ஏரியாஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு மெட்ரோபாலியன் மெஜிஸ்ட்ரேட்டிவ், சிட்டி சிவில் இது பிரசிடென்சி கோர்ட்டு, இந்த மாதிரி நிறைய கோர்ட்டா நமக்கு இருக்கு. உச்சபட்சமா சென்னையில இருக்கிறது ஹைகோர்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய உச்சபட்ச கேபிட்டல் இருக்கக்கூடிய ஹைகோர்ட். டெல்லியில இருக்கக்கூடியது சுப்ரீம் கோர்ட். இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொல்றோம். ஸோ உயர்ங்கிறது ஹை, உச்சங்கிறது சுப்ரீம் கோர்ட். இந்த தமிழ்ல சொல்றப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்குங்கிறதையும் நம்ம சில நேரத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லியில இருக்குங்கிறத நம்ம விஷயம். ஸோ சுப்ரீம் கோர்ட் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. கோர்ட்டோடைய அமைப்புகளை பத்தி பார்க்க போறோம். சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய சட்டத்தில் 124வது ஆர்டிக்கல்ல நமக்கு அதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மொத்தம் நம்மளுடைய நாட்டினுடைய ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா 33 ஜட்ஜஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியால இருக்கிறாங்க. 31+1 சொல்லுவாங்க, +31ங்கிறது இன்க்ளூடிங். Parliament is complemented to make a laws pertaining to the constitution, organization, powers and jurisdiction of the Supreme Court. ஏதாச்சும் ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அதற்கு புறம்பா இருக்கிறப்ப சுப்ரீம் கோர்ட்ல தான் நமக்கு விவாதம் வரும். சோ நம்மளுடைய நியாயங்களை கிடைக்கக்கூடிய அந்த இடம் தான் சுப்ரீம் கோயில், புனித இடம். சட்டத்தை நமக்கு நீதியை நியாயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய இடம் தான் சுப்ரீம் கோர்ட். சோ இப்படிதான் கேசவானந்த பாரதி வாங்குறாங்க. சம்பகம் துரைராஜன், அது ஒரு பெரிய கேஸ். அப்பதான் நமக்கு ரிசர்வேஷன் பத்தி ஒரு கேஸ் வரும். சோ ரிசர்வேஷன்ங்கிறது நீங்க என்ன சொல்றீங்க? ரிசர்வேஷன்ங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கான
ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கவங்களுக்கும் நீங்க ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க. அதே நேரத்துல நம்ம சட்டத்துல அடிப்படை உரிமையில கொடுத்துருக்கீங்க என்னது, ஈக்குவாலிட்டின்னு கொடுத்துருக்கீங்க. ஈக்குவாலிட்டின்னு ஒரு இடத்துல நீங்க கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல ரிசர்வேஷன் கொடுக்கறது ஹவு இட்ஸபிள் கம்பேரிட்டிவ்லி சேம் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி சமம், எப்படி இது ஒன்னாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேஸ்ல தான் சம்பகம் துரைராஜன் சம்பகம்ங்கிறவர் முதல்ல நம்மளுடைய சென்னையில மெட்ராஸ் கோர்ட்டுக்கும் மெட்ராஸ்ல இருந்து ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ மெட்ராஸ்க்கும் இந்த சம்பகம்க்கும் ஒரு இது வரும். ஸோ அப்ப அது நிறைய விவாதங்களுக்கு போய் ஸோ அப்ப சொல்லுவாங்க நிறைய அப்பதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பத்தி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது அடிப்படை உரிமை, ஆனாலும் ஒரு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறப்பதான் அது வளர்ச்சி அடையுங்கிற படி ஒரு விவாதம் போயிருக்கும். அடுத்து இந்த சுப்ரீம் கோர்ட் பத்தி நமக்கு சொல்றப்ப என்னென்ன முக்கியமான சொல்றோம்னா, இட்ஸ் ஃபெடரல் கோர்ட். இது வந்து ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் ரெண்டுத்துக்கும் சமமான கோர்ட். இட்ஸ் ஃபெடரல் கோர்ட்னு சொல்லுவாங்க. அதுமாரி நிறைய விஷயங்களுக்கு இதான் பிபிடி அனுப்பி விடுறேன், நீங்க ஒரு ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் 214 ஆர்டிகல்ல இத குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல நம்மளுடைய நாட்டுல பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா இந்த ஹைகோர்ட்ல நம்ம நாட்டுல 1862ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லயே கொண்டு வந்திருப்பாங்க. ஓல்டஸ்ட் கோர்ட். நம்ம சென்னை கோட்டை மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கோட்டை. அதே மாதிரி ரஞ்சி ஹைகோர்ட், பில்சாபூர் ஹைகோர்ட், நிந்தால் ஹைகோர்ட், இந்த கோர்ட்ல 2000 ஆண்டுகள்ல தான் அது வந்தது. இப்ப நம்ம நாட்டுல 25 ஹைகோர்ட் இருக்கு. 17 அடிஷனல் பெஞ்சஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் வந்து ஒரு பார்லிமெண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் a common high court for 2 or more states. அதாவது 2 அல்லது 3 மாநில அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான ஹைகோர்ட்டையுமே உருவாக்கி இருக்காங்க. இத பத்தி ஒரு ரீட் பண்ணுங்க. சோ அடுத்து பொறுத்தவரை அப்பாயின்மெண்ட் ஆன் இந்தியாவின் குடிமகனாக அவர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் ஆகணும் என்ன பண்ணணும் அதுதான். ஸோ இதுல எதை மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா 124 கிளாஸ் 1, அந்த கிளாஸ் 1 சொல்லணும் அது. ஸோ இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அழகா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி ஆவதற்கு என்ன தகுதி. முதல்ல இந்திய குடிமகனா இருக்கணும். இரண்டாவது ஹைகோர்ட்ல அல்லது அதற்கு இணையான நீதிமன்றங்களில் குறைந்தது 5 வருடம் வேலை பார்த்திருக்கணும். 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட வேலை, மினிமம் 5 இயர்ஸ் ஆச்சும் பார்த்திருக்கணும். சாரி, ஹைகோர்ட்ல மினிமம் 5 இயர்ஸா பார்த்திருக்கணும். அதே மாதிரி மினிமம் 10 இயர்ஸ் அந்த ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கணும். அது வந்து ஆர்டிகல் 124(3) கிளாஸ் 3ல அந்த மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அந்த அவருக்கு வந்து 65 வயசுக்குள்ள இருக்கணும். அப்டைனிங் த ஏஜ் ஆஃப் 65 ஆர் his own resignation or removal by the implementation of the motion or brought against the Supreme Court judges. ஸோ அதாவது 65 வயதுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட். ஸோ இதுக்கு இடையில் ஒருவர் ரிமூவ் பண்ணலாம், அவரை ரிசைனேஷன் பண்ணலாம், இல்லது ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் அவர் இறந்து போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி 1991-1993ல the impeachment motion was brought against the Supreme Court. ஒரு தவறானதுனால ஸோ ஆர் ராமசாமி என்பவர் but was unsuccessful. So as on December 2019, the new salary of Chief Justice is 2.8 lakhs per month. ஒரு வருடத்திற்கு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிக்கு 2.8 லட்சம் வருமானம். இப்ப பாத்தீங்கன்னா from the present 1 lakh. Similarly, judges of the Supreme Court, Chief Justice of the High Court will draw the monthly salary is 2.50 lakh and current 19,000 rupees நமக்கு ஒரு நீதிபதிக்கு கிடைக்குது. அது குழப்பம் வேணாம். ஒரு நீதிபதிக்கு குறைந்தது 1 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க.
ஸோ இது கொஞ்சம் நம்ம டெப்தா இருக்கு. அதாவது கடைசியா 19வது லா கமிஷன் எப்ப ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, யாரோட தலைமையிலனா மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி ரெட்டி அவருடைய தலைமையில இந்த ஒரு கமிஷன், லா கமிஷன் பண்ணிருப்பாங்க. இது கொஞ்சம் இன்னும் டீடைலா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி இதை வாட்டி நீங்க ரீட் பண்ணீங்க. அடுத்து நம்மளுடைய முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்க்க போறோம். பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்ன தகுதி? இப்ப கரண்ட் பிரசிடென்ட் யாரு? பிரசிடென்ட் யாரு? Who is the current president of India? Hello? Hello? Who is the current president of India? Voice கேக்குதா? ஸோ பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய குடிமகன் ஆவதற்கு என்ன, இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாருன்னா பிரசிடென்ட். ஸோ நாட்டுடைய தலையெழுத்து, ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு பதவிதான் பிரசிடென்ட் பதவி. ஸோ பிரசிடென்ட் ஆகுவதற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்தியாவுடைய குடிமகன் ஆயிருக்கணும். குறைந்தபட்சம் அவருக்கு 35 வருடங்கள் முடிந்திருக்கணும். அதே மாதிரி அவர் லோக்சபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அவர் லோக்சபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திரௌபதி முர்மு. சோ இந்தியாவுடைய லோக்சபாவுடைய அந்த நம்பரா இருக்கணும். அதே மாதிரி must not hold any office, அதாவது எந்த ஒரு அரசாங்கத்தின், மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது ஊராட்சி லெவல்ல இருக்கக்கூடிய அரசு, இவர்களால் அவர்கள் பலன் பெற்றவர்களாக இருக்கக்கூடாது. அது ஆர்டிகல் 58 அழகா மென்ஷன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஒரு பிரசிடென்டா ஆகுவதற்கு தகுதியானவர். ஸோ பிரசிடென்ட்ங்கிறவருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபாவுடைய ஹெட் பிரசிடென்ட், சாரி ஹெட் பிரசிடென்ட். ஒரு பார்லிமெண்ட்ங்கிறது என்ன? ஒரு பார்லிமெண்ட்ங்கிறது லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா. ஒரு பார்லிமெண்ட் என்பது ஒரு பிரசிடென்ட், ஒரு லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா, இந்த மூன்றும் ஒன்றிணைந்தால்தான் அவர் ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ ஒரு பார்லிமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் பிரசிடென்ட் பிளஸ் லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா. சோ இந்த இவருடைய பவர்ங்கிறப்ப, அதாவது சரி இவர் இவர் தப்பு செஞ்சா எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, இவர் எப்படி நீக்கப்படலாம் அப்படிங்கிறது. ஒண்ணு அவங்க இறந்துடணும், ஒண்ணு. ரெண்டாவது அவர்கள் ரிசைன் பண்ணலாம். மூணாவது அவர்களின் மீது குறை குற்றச்சாட்டு இருந்தால் அதுக்கான ப்ராசஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். நாலாவது அவர்கள் வாய்ஸ் கேட்கல, அந்த கண்ட்ரோல கொஞ்ச நாளைக்கு எடுத்துப்பாங்க. சோ இப்படிதான் அந்த காலம் ஓடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் பண்ணுறது. பிரசிடென்டோட எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 5 இயர் டென்யூர், ஒரு 5 வருஷம் டென்யூர். இது எப்படி எலெக்ஷன் நடத்துவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எலெக்ஷன் நடத்துவாங்க, பிளஸ் லோக்சபாவுடைய மெம்பர்ஸ் எலெக்ஷன் நடத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுங்கிறப்ப ஒவ்வொரு மக்கள்கிட்ட கேட்கறது கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் தான். ஸோ இப்போ ஸ்டேட் அசம்பிளில ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க, பிளஸ் சென்ட்ரல்ல கூடிய சென்ட்ரல் உள்ள எம்பி செலக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஓட்டு போட்டு அதை உடனே எண்ணி பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. பெரும்பாலும் ஆளுங்கட்சி யாரோ, ஆளுங்கட்சியில யார் நிறுத்துறாங்களோ அவங்க பிரசிடென்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான பவர் அதிகமா இருக்கும். பெரும்பாலான ஓட்டு லோக்சபாலே விழுந்துரும். ஸோ ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அவங்க அந்த வாங்கிடுவாங்க. ஆனா
ஒரு டென்யூர்ல அந்த கரெக்டா எனக்கு எக்ஸாக்டா தெரியல, காங்கிரஸ் வந்து 2ஆ பிளவுபட்ட காலத்துல ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடியவங்க வந்து பிரசிடென்ட் ஆனாங்க. அது சுவாரஸ்யமான கதை. ஸோ அந்த நபர்களோட பேர் தெரியல, ஆனா ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க வந்து வின் பண்ணி போனாங்க, பிரசிடென்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இது வந்துச்சு, ரொம்ப ஒரு சீரியஸ் டாபிக். அது நேருக்கு அப்புறம் நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. ஸோ நான் மறுபடியும் போவோம். ஸோ இப்ப அவர்களுடைய பணி என்ன, ஒரு குடியரசுத் தலைவருக்கு என்ன பணி அப்படின்னா, அவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ். பிரதம மந்திரியை நியமிப்பதும் இவர்தான். அனைத்து விதமான எம்பிஸை நியமிப்பவரும் இவர்தான். நீதிபதியை நியமிக்கும் பதவியும் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும், ஹை கோர்ட் ஜட்ஜஸையும், கவர்னரையும், பிரைம் மினிஸ்டரையும், மினிஸ்டர்ஸையும், பினான்ஸ் கமிஷனையும், யூபிஎஸ்சியோட ஹெட்டையும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடக்கும்ல, ஐஏஎஸ், அந்த பதவியும் இவர்கள் அனைவரையுமே பதவி பிரமாணம் செய்ய வைப்பது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர் தான். அதே குடியரசுத் தலைவர் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸையும் நடத்தக்கூடியதும் ஒரு குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி நிறைய விதமான கமிட்டிலாம் இருக்கும், நிறைய விதமான சப் கமிட்டிலாம் இருக்கும். அந்த கமிட்டி எல்லாருக்கும் லீடரும் நியமிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் குடியரசுத் தலைவர் தான். ஐஏஎஸ் ஆனோன பிரமாணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த நிகழ்வுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் குடியரசுத் தலைவர் தான். ஸோ குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. குறிப்பா யார் யாருன்னா போச்சுன்னா பிரைம் மினிஸ்டர், எம்பிஸ், யூனியன் மினிஸ்டர்ஸ், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், கவர்னர்ஸ், எல்லா கவர்னர், ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ். நம்ம தமிழ்நாட்டுடைய மாநிலர் திரு RN ரவி அவர்களுடைய நியமித்தலும் குடியரசுத் தலைவர் தான். அவரை நீக்கணுங்கிற பதவியும் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய பவர். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ங்கிறது லோக்சபா இவருடைய தலைமையில தான் இயங்கும், ராஜ்யசபா இவருடைய தலைமையில தான் இயங்கும். நிதி மசோதா இயற்றினால் அதற்கு ஒப்புதல் தர வேண்டியதும் குடியரசுத் தலைவர் தான். அனைத்து மசோதாக்களிலும் ஒப்புதல் தராம வெளியே வர முடியாது. அதற்கு குடியரசுத் தலைவருடைய பங்கு மிக 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 முக்கியம். அதே மாதிரி 543 பேர் தான் நம்ம நாட்டுல தேர்ந்தெடுக்கிறோம். 2 பேரு ஆங்கிலோ இந்தியன்ஸ். அவர்களை தேர்ந்தெடுக்கும் பணியையும் யார் தான் செய்யறா? குடியரசுத் தலைவர் தான் செய்யறாங்க. அதே இல்லாம ராஜ்யசபால 12 பேர் தேர்வு செய்யறாங்க. அது பல்துறையில் நிபுணர் பெற்ற 12 பேரை, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல, மியூசிக்ல, இது மாதிரி மல்டி ஃபீல்ட்ல அவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பணியையும் குடியரசுத் தலைவர் தான் பண்றாங்க. அதே நேரத்துல நல்லா கவனிக்கணும், இப்ப கூட ரீசெண்டா இளையராஜா அவர்களை மத்திய அரசு நியமிச்சது. ஸோ அந்த ஒரு பணியையும் சேர்ந்து. அடுத்து ஜுடிஷியல் பவர். ஸோ ஜுடிஷியல் பவரை பொறுத்தவரையும் எந்த ஒரு கமிட்டி, ஜுடிஷியல் சம்பந்தமான கமிட்டியை ஃபார்ம் பண்றதுக்கும் ஜுடிஷியல் பவருக்கு முக்கியமானது மரண தண்டனை அளிக்கக்கூடிய அந்த பங்கு வந்து குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் பண்ண முடியும். குடியரசுத் தலைவர் நினைத்தால் மட்டும்தான் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்க முடியும். குடியரசுத் தலைவர் நிராகரிச்சுட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. அது ஆர்டிகல் 72ல அழகா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப கூட நளினிங்கிறவங்களுடைய கேஸ்ல கூட பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலோட தான் அதை நம்ம ரத்து செய்ய முடியும், தவிர தனிப்பட்ட முறையில செய்ய முடியும். ஒரு சில விஷயங்களை குடியரசுத் தலைவர் நினைச்சா பண்ணலாம். அதே நேரத்தில் மிலிட்ரி, எல்லா மிலிட்ரியோட தலைமையுமே குடியரசுத் தலைவருடைய தலைமையில தான் இருக்கும். அக்கார்டிங் லா படி குடியரசுத் தலைவருடைய இந்த தலைமையில இருக்கும். அதே நேரத்துல எம்பி ஆன ராணுவ தளபதியோடைய ஒப்புதலும் மிக முக்கியம். அதுதான் டிப்ளமாட்டிக் பவர். ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மத்திய அரசுக்குமான உறவுகளை மேம்படுத்துவதும் பிற நாடுகளில் மேம்படுத்துவதும். நிறைய பாத்தீங்கன்னா டிப்ளமாட்டிக்கா வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று பவர்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டிப்ளமாட்டிக் பவர்ஸும் அவர்களுக்கு தான். அடுத்து இது இல்லாம சில அதர் பவர்ஸ் இருக்கு, அது இங்க அழகா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல எத்தனை
குடியரசுத் தலைவர் இருந்தாங்கிறது அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ண டைம் ஆகும். முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து முதல் குடியரசுத் தலைவராக குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்புறம் அவர் வந்து மறுபடியும் இரண்டாவதாக குடியரசுத் தலைவர் ஆனார். இந்த குடியரசுத் தலைவர் பகுதியில் அலங்கரித்தவர் தான் APJ அப்துல் கலாம் அவர்கள். 2002 2007 உட்பட்ட காலத்தில் அப்துல் கலாமுடைய ஆட்சி இருந்துச்சு. அப்புறம் அப்துல் கலாமுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னா 2 டென்யூர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ், ஃபர்ஸ்ட் BJP, அப்புறம் காங்கிரஸ் இருந்துச்சு. 2 டென்யூர் பார்த்து பிஜேபியோட வாஜ்பாய் இருந்தாரு பாதியும், காங்கிரஸோடைய அடுத்த 2 பகுதியும் அப்துல் கலாம் சந்திச்சார். அதே போல கடைசியாக 2017 வந்து இது கொஞ்சம் ஓல்டு PDF-னால இது குறிப்பிட்டிருக்காங்க ராம்நாத் கோவிந்த். அதற்கப்புறமா திரு திரௌபதி முர்மு அவர்கள் இன்று குடியரசுத் தலைவராக நீடித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து நம்ம பாக்குறது வைஸ் பிரசிடென்ட். டக்குன்னு பாத்துருவோம். வைஸ் பிரசிடென்ட் அதே எந்த அளவுக்கு குடியரசுத் தலைவருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதோ அதே சம அளவிற்கு வைஸ் பிரசிடென்ட்க்கு இருக்கும். இது வைஸ் பிரசிடென்ட் நமக்கு ஞாபகம் வர வேண்டிய முக்கியமான பாயிண்ட், ராஜ்யசபாவுடைய நடுவர் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். ஸோ ராஜ்யசபா வந்து தலைமையில இவர் போறாரு. இவருக்கான தகுதிகள் பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு அதாவது ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், லோக்சபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அதே நேரத்துல ஒரு பிரசிடென்ட் உடைய அந்த முக்கியமான பகுதியை அவர் சில நேரத்துல பாத்துக்க வேண்டிய நிலைமைகளும் வரலாம். அப்போ அதை பாத்துக்கணும். அவருக்கும் 5 வருடம். ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு இவருடைய முதல் குடியரசு ஏற்கனவே சொன்ன போல சர்தார் சர்வபிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய நினைவாக நம்ம ஆசிரியர் தினம்லாம் கொண்டாடுறோம். ஸோ இவருடைய காலகட்டத்திலிருந்து கடைசியாக முப்பாவு வெங்கட் நாயுடு, இவர் வெங்கட நாயுடு உடைய காலகட்டம் தான் கடைசியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப வந்து அவருடைய பேர் எனக்கு திடீரென்று நினைவு வரலை. ஆனா இவருடைய இப்ப வந்து நம்ம பார்த்திருக்கோம் நிறைய வாட்டி. அவர் பேரு டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வர முடியுது. ஆனா அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது ஒரு பிரதம மந்திரியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மினிஸ்டருக்கு பேரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட நோ ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ இத்தனை பேர் தான் சொல்றது. முக்கியமான துறைகள் அனைத்தையும் சேர்ந்து சொல்றதுதான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றது. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான போஸ்ட் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பதவி. இதை நீங்க ஒரு இது வாசிச்சுங்க. அதே மாதிரி யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ங்கிறது ரொம்ப முக்கியமான பதவி. இந்த கேபினெட் மினிஸ்டர்ங்கிறது 3 வகைப்படும். கேபினெட் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர் என்று 3 வகைப்படும். அடுத்து பிரைம் மினிஸ்டர். இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நிறைய பிரைம் மினிஸ்டரை பிரதம மந்திரியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இந்த பிரதம மந்திரியை பொறுத்தவரை எல்லா மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பிரதம மந்திரியை நாம் தலைமையை ஏற்ப வைக்கிறோம். ஒரு பிரதம மந்திரிக்கு என்ன வேலை, ஒரு தகுதினா அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அது வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வென்று இருக்க வேண்டும். வென்று இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, குறிப்பிட்ட காலத்திற்கு பதவியேற்று அதன் பிறகு அவர் வென்றால் அதுவும் செல்லும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி பிரதம மந்திரியாக நான் கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் சில இருக்கு. நிதி ஆயோக்ங்கிறது நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளக்கூடிய அமைப்பு. நிதி ஆயோக் நம்ம டெப்தா போனா அதே NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்த மாதிரியான சட்டத்திற்கு அப்பாற்பட்ட, அதாவது நான் கான்ஸ்டிடியூஷனுக்கு சம்பந்தப்படாத சில பாடிஸ்னு ஒரு இது இருக்கு. அதற்கு தலைமையாகவும் பிரதம மந்திரி திகழ்கிறார். முதல் பிரதம மந்திரியாக ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் இருக்கப்பட்டது. முதல் ஆட்சி
15 ஆகஸ்ட் 47 ஆரம்பித்து 24 வரை 27 மே மாசம் 1964 வரை காங்கிரஸ் உடைய ஒரு ஆட்சி நடைபெற்றது. குறிப்பாக நம்ம சொல்றப்ப ஒரு குறிப்பிட்ட 3 ஆண்டுகள் 66 வரை இஸ் a dominant party system சொல்றாங்க. காங்கிரஸ் சிஸ்டம் இஸ் a dominant party system. ஏன்னா மற்ற கட்சிகளை வில்லே விடாமல் தன்னுடைய ஆதிக்கத்தில் இருந்த கட்சி வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி. எந்த ஒரு கட்சியும் அந்த அளவுக்கு பெரும்பான்மையா வராது. கடைசியா 400 தொற்ற முதல் கட்சி காங்கிரஸ் தான். இன்ன வரை யாருமே அதை பிரேக் பண்ண 470 சம்திங் இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில தான் அது நடந்துச்சு. ரொம்ப சிறப்பான ஆட்சி. காங்கிரஸ் உடைய குறிப்பிட்டது டாமினன்ட் பார்ட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது பிரேக் ஆகிதான் இந்தியாவில் பல சிஸ்டம் இருக்கு. நம்ம பார்ட்டி சிஸ்டம் கூட போயினா கடைசியாக நம்மளுடைய நரேந்திர தாமோதராஸ் மோடி அவர்கள் பிஜேபி சார்பாக 2014 உள்ளது பிடிஎஃப்னால கடைசியா 19 எலெக்ஷன் முடிஞ்சும் இவர் தான் பிரதம மந்திரியாக திரும்ப வந்தாரு. அடுத்து இவரை குறிப்பிட்ட சொல்லும் போது அதுல இந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும். சில பேர் குறிப்பிட்ட வருஷம் தான் இருப்பாங்க, சில இது இருக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி பாத்துங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருடைய லிஸ்ட் சில நேரத்துல அடுக்க சொல்லுவாங்க. ஸோ சில நேரத்துல நேரு, ராஜீவ்காந்தி அப்படி பின்னாடி போட்டிருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஆர்டர் பண்ண தெரியணும், யார் ஃபர்ஸ்ட் வந்தா தெரியணும். ராஜீவ் காந்தியை ஃபர்ஸ்ட் கொடுத்து நீங்க இந்திரா காந்தியை பின்னாடி போட்டீங்கன்னா மார்க் போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அந்த அவேர்னஸ் இருக்கணும். கொஞ்சம் அந்த டேபிள் ஒரு வாட்டி படிச்சீங்க, பிரசிடென்ட் டேபிளையும் படிங்க, லோக்சபா வைஸ் பிரசிடென்டோடைய டேபிளையும் நீங்க ஒரு வாட்டி படிச்சிடுங்க. அடுத்து நம்ம பாக்குறப்ப யூனியன் லெஜிஸ்லேச்சர்ல பொறுத்தவரை டக்குன்னு முடிச்சிருவோம், ரொம்ப இல்லை. லெஜிஸ்லேச்சர்ங்கிறப்ப நம்ம சொல்லிட்டேன், ஒரு பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபா வந்து மக்களால் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ லோக்சபாவுடைய சிறப்பம்சத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். லோக்சபாங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைக்கும் இடம் தான் லோக்சபா. ஸோ இந்த இடத்துல முதல் பிரதிநிதியான ஸ்பீக்கர், அதான் ஸ்பீக்கருங்கிறது நடுவர். ஸோ ஸ்பீக்கருங்கிறது ஒரு எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து எம்பி எல்லாம் சேர்ந்து ஒருவரால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். ஒரு லோக்சபாக்கு சிறப்பம்சம் என்ன, இதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி படிச்சீங்க. எனக்கு டைம் இல்லாதனால முடிக்கிறேன், அடுத்த வாரம் எக்ஸாமு. ஒரு லோக்சபாக்கு சிறப்பம்சம் என்னன்னா மணிபில். ஒரு மணிபில் அப்படின்னா என்ன, நிதி மசோதான் பேர். நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சரால், இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இப்போ தற்போதைக்கு எலெக்ஷன் முடிச்சு அது வேற ஆள் வருவாங்க, இப்போதைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சர், அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு பத்திரிகையை, ஒரு அறிக்கையை, அதற்கு பேர் தான் பட்ஜெட்னு பேர். இந்த ஆண்டில் நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறது இல்லை, அதை வந்து பட்ஜெட்ல குறிப்பிட்டிருப்பாங்க. சோ இந்த பட்ஜெட்டை ஒரு மசோதா என்பது இரு அவைகளிலும் பேச பொருளாகும். அதாவது லோக்சபாலையும் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். ஆனா நிதி மசோதா மட்டும் ஆர்டிகல் 110ல இத குறிப்பிட்டிருக்காங்க. இது லோக்சபால மட்டும் பாஸ் ஆன போது ராஜ்யசபால பாஸ் ஆன தேவையில்லை. சோ இதான் அதோடைய கான்செப்ட். இதை மட்டும் நான் போச்சுங்க. அதே மாதிரி ஒரு லோக்சபா ஒரு டென்யூர் பாத்தீங்கன்னா 5 வருடம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. குறைந்தபட்சம் நமக்கு ஒரு 21 வயசு ஆகிறப்பதான் தேர்தல்ல நிக்கக்கூடிய அந்த இது கிடைக்கும். அதாவது தேர்தல்ல நிக்கலாம். அதே நேரத்துல 18 வயசுலயே ஓட்டு போட ஆரம்பிக்கலாம். 18 வயசுல ஓட்டு போட ஆரம்பிக்கலாம். அதை வந்து 61 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இதை மாத்தினாங்க. சோ இத மத்த இதெல்லாம் நீங்க ஒரு படிச்சீங்க. அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநிலத்துடைய பிரதிநிதி. இப்ப இதுவரையும் பார்த்தது ஸ்டேட் லெவல். நான் கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், டைம் இல்லாத காரணத்தால். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒன்னு கவர்னர் வந்து கவர்னரை பற்றி ஆர்டிகல் 155ல குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவர், ஒரு மத்திய அரசுக்கு பிரதிநிதியாக இருப்பவர் குடியரசுத் தலைவர்னா, மாநிலத்துக்கு பிரதிநிதியாக இருப்பவர் ஆளுநர். ஒரு ஆளுநர் என்பவர் எவ்வளவு முக்கியம்னா, எந்த
மசோதா ஒரு மாநில மசோதாவை நிறைவேற்றினாலும் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர வேண்டும். இதுதான் முக்கியம். ஆனா ஒரு சில மசோதாக்களை ஒரு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்றால், இதெல்லாம் நியூஸ்ல பார்த்திருப்போம், நிறைய வாட்டி கேட்டிருப்போம், அதே மசோதாவை திரும்ப மனு தாக்கல் செய்யும் போது சட்டமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யும் பொழுது அது நம்மளால் ஆளுநர் எந்த ஒரு நிராகரிப்பும் இன்றி அதை அவர் ஏத்துக்கணும். இதுதான் வந்து ஆளுநருக்கான விதி. முதல்ல ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணலாம், ரெண்டாவது அதை பரிந்துரை பண்ணி என்ன சீர்திருத்தங்கள் பண்ணணுமோ பண்ணி அதை அனுப்பணும். சோ இது வந்து முக்கியமானது. வடகிழக்கு மாநிலங்களில் ஆளுநருடைய ஆதிக்கம் முக்கியம். ஏன்னா வந்து அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுங்கிறது மிசோரம், மணிப்பூர் இந்த மாதிரி மாநிலங்கள் எந்த நேரத்துல பிரச்சனை வரும் தெரியாது. சைனா, நேபாள், பூட்டான் எல்லாம் பக்கத்துல இருக்கறனால பிரச்சனை அதிகமா இருக்கும். ஸோ அடிக்கடி எமர்ஜென்சி போடுவாங்க. அதெல்லாம் வந்து ஆளுநருக்கு அதிகக்கூடிய மாநிலங்கள். இதெல்லாம் கொஞ்சம் டெப்தா போற விஷயம், நான் கொஞ்சம் மேலோட்டமா சொல்றேன். ஸோ எக்ஸிகியூட்டிவ் பவர் பொறுத்த வரையும் இதேதான். ஒரு ஆளுநர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிசி உடைய தலைமையை நியமிப்பது, உயர் நீதிமன்றத்தினுடைய நியமிப்பது, சுப்ரீம் ஏற்கனவே பார்த்தோம் ஹைகோர்ட் வந்து பிரசிடென்டால பண்ணப்படுது, அதே நேரத்துல ஒரு ஆளுநராலையும் பண்ணப்படலாம். அதே போல முக்கியமானது எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கான ஹெட்டும் ஆளுநர் தான். இந்த விஷயங்களை வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர். அதே மாதிரி எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான, நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி படிக்கிறனால எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான தலைமை பொறுப்பை ஏற்பவர் துணை குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசுத் தலைவர். சிலதுக்கு துணை குடியரசுத் தலைவர், சிலது குடியரசுத் தலைவர். இப்ப எங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தான், அவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த யூனிவர்சிட்டி வரும். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர் பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னேன், ஒரு மசோதாவை ஒப்புதல் தருவதும் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பவர் இவர். அதே மாதிரி இங்கேயும் அதேதான், ஒரு ஆளுநரை அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கிறதும் இவருடைய. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்தவரையும் எப்படி நம்ம வந்து மத்திய அரசுக்கு எப்படி இருக்கோ அதே போல முதலமைச்சர் கொண்ட ஒரு அமைச்சர் குழுவுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதுலதான் நமக்கு சட்டசபையில உட்காந்து பேசுறது, விவாதம் பண்றது, மற்ற விஷயங்கள் செய்யுது. அவ்வளவுதான். இதுல முக்கியமான சில ஆர்டிகல் 3 வந்து சிட்டிசன்ஷிப் கொள்றது, ஆர்டிகல் 21 வந்து லைஃப் டு லைஃப், ஆர்டிகல் 32 வந்து கான்ஸ்டிடியூஷன் ரெமடிஸ், இந்த மாதிரி முக்கியமான இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க.